ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அஃபீஷியல் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைட்டில் வைஸில் என்ன பண்ணிட்டுருக்குறோம், நம்ம சம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண் கணக்குகள் ஓகேவா. ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ், ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ், அதாவது எண் கணக்குகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா. அதனால் அந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் ஓகேவா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 போடுறேன் ஓகேவா. பார்ட் 1 பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஒரு எண்ணின் 400% ஆனது 480 எண்ணில் அந்த எண்ணின் 55% காணுங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 400% அந்த நம்பர் தெரியாது. 400%ங்கிறது என்னது, 480ன்னு சொல்லிட்டான் ஓகேவா. 400%ங்கிறது எவ்வளவு, 450ன்னு சொல்லிட்டான். அப்போ 100%ங்கிறது எவ்வளவு, ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. 2 0 1 0 0 அடிச்சிடலாம் ஓகேவா. ஒரு நாங்கள் 2 12 ஓகேவா. 12 × 10 120 ஓகேவா. அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 தான் அந்த நம்பரு ஓகேவா. இப்போ அவன் சொன்ன நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150. ஆனால் 120, இந்த 120ஓட 55% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 100%ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 120. அப்போ 55%ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஓகேவா. இப்போ பார்க்கலாமா. 0க்கு 0 அடிச்சிருங்க. 2 5 10 11 5 55 1 2 6 2 12 2 மல்டிபிள் பண்ணால் 6 11 66 அவ்வளோதான் ஓகேவா. 66 இந்த டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகே. இது வந்துன்னா ஜஸ்ட்டு பேசிக் சம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். புரியாதவங்க பார்த்துக்கோங்க, புரிஞ்சவங்க நெக்ஸ்ட் சம் போகலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு எண்ணின் 3/4 மடங்கானது 360 ஓகேவா. இப்போ ஒரு எண் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதனுடைய 3/4 மடங்கு அப்படின்னா நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். 3/4 மடங்கு ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 360 எனில் அந்த எண்ணின் பாதி மதிப்பு, முதல்ல அந்த எண்ணை யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் பாதி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீ வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மட்டும் இருந்தாலும் வச்சுக்கிட்டு மீதி இருந்தாலும் நம்பிச்சுக்கோங்க. 360 × 3/4 இருந்தாலும் போனிச்சுன்னா 4/3 ஆயிரும் ஓகேவா. இப்போ அடிச்சிக்கலாமா. 1 3 3 12 120 ஓகேவா. 120 480 ஓகேவா. அந்த எண் என்னது, 480. அந்த எண்ணினுடைய என்ன கேட்குறாங்க, பாதி மதிப்பு மட்டும் கேட்குறாங்க. அப்போ 480/2 அப்போ 240 அவ்வளோதான். வெரி சிம்பிள் ஓகேவா. 240 தான் என்னுடைய ஆன்சர் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன பண்ணிருக்கிறாங்க பாருங்கள். மதிப்பு காணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1380இல் 3/5 பங்கின் 4/7 பங்கில் 7/9 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. இந்தமாரி சம்ஸுக்கு ஒன்றும் இல்லை. இந்த 1380 × அந்த கொடுத்துருக்கிற பங்கு எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. 3/5 × 4/7 × 7/9 அவ்வளோதான். இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு ஓகேவா. இங்கேயே அடிச்சிக்கலாம் பாருங்கள், மல்டிப்ளையில் தான் இருக்குது, அடிச்சிக்கலாம். இப்போ 7க்கு 7 அடிச்சிடலாம். 1 3 3 3 9 ஓகேவா. இதையும் என்ன பண்ணிக்கலாம், அடிச்சிக்கலாம். இப்போ 3ஆல் இங்கே பாருங்கள் அடிக்கிறேன் பாருங்கள். 1 3 3 4 3 12 மீதி 1 6 3 18 இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா. சரி, அதுக்கடுத்து என்னது 5 கீழே இருக்குது, இதையும் அடிச்சிக்கலாமா. 1 5 9 5 45 மீதி 2 5 10 92 ஓகேவா. கீழே எல்லாத்தையுமே அடித்தாச்சு ஓகேவா. மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 92 × 4 92 × 4 ஈக்குவல்ட்டு 4 2 8 9 36 ஓகேவா. 368 அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏவிலேயே நம்மளுக்கு இருக்குது, ஈஸியாக பார்த்தோன்னே போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கிறத பார்த்து நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த பங்குலாம் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே அந்த மல்டிப்ளை பண்ணிடணும் ஓகேவா. வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மு என்னென்னு பாருங்க. ஒரு எண்ணின் 1/8 பங்கின் 2/3 பங்கின் 4/5 பங்கானது 12 ஆகும் ஓகேவா. 12 ஒரு எண்ணின்னு சொல்லிட்டாங்க, அந்த எண் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த பங்கெல்லாம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் இந்த இடத்துல அஸ்யூம் பண்ண வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈக்குவல்ட்டு அந்த நம்பர் எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 12ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பங்குகள் வந்து எவ்வளோ வருமா, 12ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் அந்த பங்கு கொண்டு போயிருங்க. 12க்கு
ஓகேவா 8 மேலே போயிடும் இன்ட்டு இது என்னது 3/2 ஆயிரும், இது 5/4 ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ அடித்தோமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடித்து பார்க்கலாமா? 4ஆல் அடித்தா 3 12. ஓகேவா. இதை அடித்தா 8. ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 12 இன்ட்டு 3 5. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் 12 60, ஒரு 12 12. ஸோ 180. ஓகேவா. சரி ஓகேவா. இப்போ அந்த எண் என்னது 180ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த எண்ணு முழுசாக கேட்கல, அந்த எண்ணின் 40% என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. கொஸ்டின் நம்ம கடைசி வரலும் பார்த்து தான் பண்ணணும். இப்போ அந்த எண் என்னது 180. அப்போ 180ங்கிறது என்னது 100%. ஓகேவா. ஸோ அப்போ 100% அப்படிங்கிறது 180. ஒரு எண்ணுன்னா முழுமையான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 100%. இப்போ 40%ங்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். ஸோ 18 × 4 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 32க்கு 2 மீதி 3. ஓகேவா. ஒவ்வொரு 4 4 3 7. ஸோ 72 தான் அந்த எண். ஓகேவா. ஸோ 72 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். ஒன்றுமே இல்லை, அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு முழு என்ன கேட்டிருந்தா 180ன்னு சொல்லியிருக்கான். அந்த 180ல் 40% எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருக்கிறான். ஓகேவா. ஸோ அப்போ என்னது 72. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதாவது இரு எண்களின் வித்தியாசமானது. ஸோ 2 எண். ஓகேவா. பெரிய எண்ணில் 20%க்கு சமம். ஓகேவா. பெரிய எண் சின்ன எண்ணுன்னு இருக்குது. ஓகே. இப்போ அதை பாருங்கள் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. அடுத்தது சிறிய எண் வந்து 12. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண் என்னை காண்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரிய எண் தெரியாது. அப்போ அந்த பெரிய எண் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பெரிய எண் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ சிறிய எண் என்னது 12 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. இப்போ இரு எண்களின் வித்தியாசம். ஓகே. வித்தியாசம் வித்தியாசம்னா என்னது மைனஸ். ஓகேவா. வித்தியாசம் 2 எண்களினுடைய ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா பெரிய எண்ணில் 20%க்கு சமம். அப்போ சமம் போட்டுக்கலாம். ஓகேவா. பெரிய எண் என்னது எக்ஸு. இதுதானே எக்ஸ் தானே வச்சோம், அதனுடைய 20%க்கு சமம்னு சொல்லிட்டான். ஓகே. இப்போ நம்ம ஈஸியாக சம் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸு -12 ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு 20%. என்ன அர்த்தம்? 20/100. பர்சன்டேஜ்னா 100. ஓகேவா. இதை அடித்து கொடுத்தோமா 1 20 20 5 20. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸு -12 ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு 1/5. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பு இதை இந்த பக்கம் அமைச்சிடலாமா? இந்த அமைச்சிட்டோமா மல்டிப்ளை ஆகிரும். ஓகேவா. ஸோ 5 × x - 12 ஈக்குவல் டு எக்ஸ் ஆயிடுது. இப்போ உள்ளாரக்குள்ளிட்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 5x - 60 ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. 5x இந்த ப்ளஸ் எக்ஸ் இருந்தாலும் வந்துச்சுன்னா -x ஆயிரும். இந்த -60 இருந்தாலும் போச்சுன்னா +60 ஆயிரும். இப்போ கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆகுது, 4x ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இது 60க்கு வகுத்தில் வந்துடும். ஓகேவா. ஸோ 1 4 5 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 15. அப்போ எக்ஸ் தானே நம்ம பெரிய எண்ணு. ஓகேவா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா. ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டாவே போதும். ஓகேவா. அனலைஸ் பண்ணிட்டாவே நம்ம இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு எண் இருக்கும், அந்த எண்ணின் 4/7 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் 21. ஓகேவா. ஸோ எண்ணில் அந்த எண் என்னென்னு கேட்குறாங்க. அந்த எண் தெரியலனாவே நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா. அப்போ ஒரு எண்ணுக்கும் அந்த எண்ணின் 4/7 மடங்கு. அப்போ 4/7 மடங்குன்னு என்ன அர்த்தம், அந்த எண்ணோட 4/7 மல்டிப்ளை பண்ணிக்கணும் எக்ஸு. ரைட்டா. உள்ள வித்தியாசம்னா என்னது, மைனஸு. ஈக்குவல் டு எவ்வளவு 21. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? இப்போ என்னது 7x - 4x டிவைடட் பை ஹோல் 7 ஈக்குவல் டு 21. அடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடு. ஓகேவா. 7x - 4x என்னது 3x ஆகிடுது. 3x ஈக்குவல் டு இந்த வந்துச்சுன்னா 1 7 2 7 14 147 ஆகிடுது. ஓகேவா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 147/3. ஓகேவா. ஸோ 4 3 12 மீதி 2. ஓகேவா. 27 9 3 27. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 49. டைரெக்டாக ஆன்சரு வந்துடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பி ஆன்சர் தான். ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணுறது கற்றுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்
சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒரு எண்ணை இருமடங்காக்கி, ஓகேவா? ஸோ அந்த எண்ணு தான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறான். அப்போ இருமடங்கு ஆக்குறாங்க. ஸோ அந்த எண்ணு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இருமடங்குன்னு என்ன அர்த்தம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2x, ஓகேவா? இருமடங்காக்கி அதனுடன் 9ஐ கூட்டி, ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? இதோட 9ஐ கூட்ட சொல்கிறாங்க. கிடைக்கின்ற மதிப்பை 3ஆல் பெருக்க சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? 3ஆல் பெருக்க சொல்கிறாங்க. ரைட்டா? பெருக்கினால் எவ்வளோ கிடைக்குதான்? 75. இது வந்து பார்த்திங்கன்னா 75 கிடைக்குது ஆன்சரு. அப்படின்னா ஈக்குவல் டு 75ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 75 ஆன்சர் கிடைக்குதுன்னா அந்த எண் என்னது? இப்போ எக்ஸனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சி அது போச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பெருக்கில் இருக்கிறத என்ன பண்ணுங்க? அப்படியே அங்கே அந்த பக்கம் டிவைடில் அனுப்புங்க. அனுப்புனா என்ன போயிடும்? 75/3000. ஸோ 1 3 3 2 3 6 மீதி 1 I 3 5. ஓகேவா? ஸோ 25 2x + 9 = 25. அடுத்த ஸ்டெப்பு 2x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 25 அந்த 9 அந்த நினச்சின்னா 25 - 9000 = 16. ஓகேவா? என்னது? 16. 2x = 16. அப்போ x = என்னது? 8. ஓகேவா? x = 8. ஸோ அந்த எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 தான் அந்த எண். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். ஓகேவா? இதை நீங்கள் சரியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட மதிப்பு என்னது? 8. இந்த 8 கொண்டு வந்து இந்த எக்ஸ் மதிப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னது? 8 × 16. 16ஐயும் 9ஐயும் கூட்டினா எவ்வளோ? 25. 25 3 75. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்டாக இருக்கா? ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். நான் ஏற்கனவே இந்தமாரி சம்ஸ்லாம் நான் போட்டு கட்டிருக்கிறேன். இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா எது? ஓகேவா? ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் கொடுத்துட்டு இவற்றில் எது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகேவா? என்னென்ன இருக்குது? 2/5, 3/4, 4/3, 1/3. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கெலாம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 5 4 3 3 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? 3ஆல் பண்ணுமோ வச்சுக்க. 5ம் 4ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். இது 1 1 3 3 1 3 ஆயிரும். அதுக்கடுத்து என்னது? அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 5 20 20 3 60. ஸோ எல்சிஎம் = எவ்வளவு? 60. ஓகேவா? இப்போ அது எல்லாத்தையுமே நானும் இதாக மாற்றணும். ஓகே, எப்படி பண்ணலாம்? 2/5. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா 60ஆக மாற்றினா என்ன பண்ணோம்? 12 5 60. ஸோ அப்போ இதையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 24/60. 24/60. அதுக்கடுத்து என்னது? 3/4 இருக்குது. ஓகேவா? இதை என்ன பண்ணணும்? 60 4 5 60. அப்போ இதையும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 5 45/60. ஓகேவா? அதேமாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4/3. இதை என்ன பண்ணால் 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அப்போ இதையும் என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 2 80/60. ஓகேவா? அதுக்கடுத்து 1/3. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது? 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. இதையும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 20 என்னது? 60. ஸோ அப்போ கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 60ல் இருக்குது. ஓகேவா? கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா 60ல் இருக்குது. ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறது தான் என்னது? மேலே இருக்கிறது தான் பெரிய நம்பர், சின்ன நம்பரு. ஓகேவா? ஸோ அப்போ அலர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கேட்குறான்? பெரிய எண் கேட்குறான். ஓகேவா? ஸோ மேலே பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா? 80 தான் பெரிய நம்பர். அதோட இயல்பான நம்பரு ஒரிஜினல் நம்பர் என்னது? 4/3. ஓகேவா? இந்த 4/3 சி தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்மால் மேலேயும் கீழேயும் அதே எல்சிஎம் வர மாதிரி பண்ணிட்டோமா? மேலே இருக்கிற நம்பர் தான் பெரிய நம்பர், சின்ன நம்பர். ஓகேவா? ஏன்னா கீழே இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரியாக வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்களின் விகிதம். ஓகேவா? ஸோ 2:4:3. ஓகேவா? அவற்றின் பெருக்கல் பலன் 648. அப்போ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸில் எடுத்துக்கணும். 2x 4x 3xன்னு எடுத்துக்கணும். ஸோ இவற்றின் பெருக்கல் பலனா எல்லாத்தையும் பெருக்கணும். அப்போ 2x × 4x × 3x = எவ்வளவு? 648ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 648 எண்ணில் மிகப்பெரிய எண் என்ன? மிகப்பெரிய எண் யார்? இந்த 4 மடங்கு. அப்போ 4x. எக்ஸ் கண்டுபிடிச்சி 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாங்க. 2 8 8 3 24.
எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் க்யூப். ஓகேவா? பேஸ் ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை பெருக்கணுமா, பவர் என்ன பண்ணிட்டு வந்துடணும், கூட்டிகிட்டு வந்துடணும். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸு இன்ட்டு எக்ஸு. ஓகேவா? அப்படின்னா கீழே ஒரே மாதிரி இருக்குதா எக்ஸு, மேலே இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ அந்த பவர் ரெண்டு என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா, அந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மேலே பவர் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அது ரெண்டையும் கூட்டினா என்னது 3 எக்ஸ் க்யூப். அதே தான் இங்கே எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 648. இப்போ எக்ஸ் க்யூப் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பேர் தானே முடிஞ்சு என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். 648/24. ஓகேவா? 24 அடிச்சுமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக அடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 அடிச்சிங்கன்னா 12 24, 3 2 6, 2 2 4, 4 2 8. ஓகேவா? அதுக்கடுத்து மறுபடியும் 2 அடிச்சிங்கன்னா என்ன ஆகிரும், 6 2 12. இங்கே வந்து என்னது 1 2 2, மீதி 1 6 2 12, 2 2 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், 6ஆல் டைரெக்டாக அடித்து பார்க்கலாமா, 1 6 6, 2 6 12, மீதி 4, 7 6 42. ஓகேவா? அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 27. ஓகேவா? அப்போ இதையும் என்ன பண்ண, இந்த 27ஐயும் பவர் 3ங்கிற மாதிரி எழுதிடலாமா. அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இதை வந்து 3 க்யூப்னு எழுதலாம். 27 3 க்யூப்னா 3 × 3 × 3 3 9 9 3 27. ஓகேவா? இப்போ பாருங்கள், பவர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் மேலேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ கீழே இருக்கிறது ரெண்டும் சமம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எண் என்ன. ஓகேவா? மிகப்பெரிய எண் என்னது 4ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ 4 × எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு பதில் 3 போட்டிங்கன்னா என்னது 4 × 3 ஈக்குவல் டு 4 3 12. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. இந்த சம்லாம் பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க. இந்தமாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. அதில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீடிங் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி பாருங்கள், விக்னேஷ் என்பவர் கணக்கு பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அறிவியல் பெற்ற மதிப்பெண்களை போட்டு 2.5 மடங்கு. ஓகேவா? 2 × 1/2 மடங்கு. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பாடத்தில் 1 பங்கு. ஓகேவா? அறிவியல் பாடத்தில் 1 மடங்குன்னா அதுபோல் 2.5 மடங்கு. ஸோ ஓகேவா? 2 × 1/2 மடங்கு என்னது மேக்ஸில். இது வந்து சயின்ஸில், இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில். ஓகேவா? அவர் 2 பாடங்களிலும் சேர்த்து 140. அப்போ இந்த 2 பாடங்களிலும் சேர்த்து 140 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்கள். ஓகேவா? இப்போ போடலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மதிப்பெண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இருக்கிறதுல சின்ன மதிப்பெண் எது பார்த்திங்கன்னா, இப்போ சயின்ஸு, சோசியல் சயின்ஸு மேக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 பங்கு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 பங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சின்னது எது? ஸோ இந்த சயின்ஸ் தான். அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸு அவன் என்ன சொல்லியிருக்கிறான், 2 பாடங்களையும் சேர்த்து அப்படின்னா கூட்டணும். எக்ஸு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி 2.5 மடங்கு. அப்போ 1/2 × எக்ஸு. ரைட்டா? ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, 140ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணால் தீர்ந்து போச்சு. ஓகேவா? முதல்ல இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸு ப்ளஸ் 2 4 4 5/2 5x/2 ஈக்குவல் டு 140. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 2x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 140. இது டிவைடட் பை 2 வரும். அதை வந்து இந்தாண்ட கொண்டு வந்தால் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இப்போ 7x ஈக்குவல் டு என்னது 140 × 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 140 × 2 டிவைட் பை 7. 1 7 7 2 7 14 20. ஓகேவா? ஸோ 2 4 40. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 40. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ எக்ஸோட மதிப்புனா என்ன அர்த்தம், இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியலோட மதிப்பு. இந்த சயின்ஸோட மதிப்பு என்னது 40. ஓகேவா? ஸோ இந்த சயின்ஸோட மதிப்பு என்னது 40ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கணிதத்தில் தான் வந்து மார்க்கு கேட்குறாங்க. ஓகேவா? கணிதத்தில் தான் மார்க்காங்க. அப்போ கணிதத்தினுடைய மார்க் என்னது 2x. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ I2 2 4 4 1 5/2 × எக்ஸுக்கு பதில் என்னது 40 போட்டுக்கலாமா, அடிச்சிக்கலாமா? ஸோ 2 4 0. ஓகேவா? 25 100.
ஸோ அப்போ மேக்ஸில் எவ்வளவு 100, சயின்ஸில் எவ்வளவு 40, ரெண்டையும் சேர்த்தா 140ன்னு அவங்க சொன்ன கண்டிஷன் சரியாக போச்சா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேக்ஸில் 100, ரெண்டையும் சேர்த்தனா 140 சரியாக போச்சா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு எண்ணின் 25% ஆனது மற்றொரு எண்ணின், அப்போ 2 வெவ்வேறு எண் இருக்குது. அப்போ எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த எண்கள் தான் முதல் எண்ணுக்கும் இரண்டாம் எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 வெவ்வேறு நம்பர், அப்போ எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு எண்ணின் 25% ஆனது, ஓகேவா, இதனுடைய 25% ஆனது மற்றொரு எண்ணின் 20%க்கு சமம். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு 25%, அப்போ 25/100ன்னு எழுதணும். ஈக்குவல் டு அதுனா ஒய் இன்ட்டு 20/100, அதாவது 20%. ஓகேவா? சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணுக்கு இடையுள்ள விகிதம். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு விகிதம் கிடச்சிடும். இப்போ 1 20 20, ஓகேவா, 5 20. இப்போ 1 25 25, 4 25. அப்போ இங்கே என்னன்னா எக்ஸு டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 5. இப்போ என்ன பண்ணோம்? எக்ஸு இந்த ஒய் என்ன பண்ணோம்? இந்த அனுப்பிச்சுட்டுனா கீழே ஆயிரும். ஓகேவா? அதேமாதிரி இந்த 4 அந்த அனுப்பிச்சுட்டுனா மேலே போயிடும். ஓகேவா? 4/5. அப்போ இது எக்ஸோட ரேஷியோ, இது ஒய்யோட ரேஷியோ. ஓகேவா? அப்போ நான் எக்ஸு ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4:5. ஓகேவா? ஸோ 4:5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம என்னது சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 5:4 தப்பு. ஓகேவா? 4:5. ஓகேவா? மேலே எது இருக்குது அது ஃபஸ்ட்டு வரணும், கீழே இருக்கிறது செகண்ட் வரணும். இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ 4:5 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண் கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால தான் நான் இந்த டைட்டில் நான் எடுத்தேன். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா போட்டு பாருங்கள். ஓகேவா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. புரியலனா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அப்படின்னு, ஓகேவா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து டவுட் கேட்டிருக்கிறாரு. இது வந்து போட்டு காட்டுங்க சார்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்காக நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவுக்கு பிஐ போல் 3 மடங்கு. ஓகேவா? ஏவுக்கு பிஇ மாதிரி என்னது 3 மடங்கு, ரைட்டா? அதுக்கடுத்து பிக்கு சி மாதிரி 4 மடங்கு. ஓகேவா? பிக்கு சி மாதிரி 4 மடங்கு கிடைக்கும்படி 680 ரூபாயை எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்? ஓகேவா? அவங்களுக்கு ஏபிசிக்கு எப்படி பிரித்து தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி பற்றி அவங்க சொல்லலை. சி எவ்வளோன்னு சொல்லி, ஏ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, பி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, சி எவ்வளோன்னு அவங்க சொல்லலை. அப்போ அந்த சி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்? ஓகேவா? சி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சியை பற்றி பேசலை. அப்போ அந்த சி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சியை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு இப்போ நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த கண்டிஷன் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னது பி, அதாவது பி வந்து எவ்வளவு? 4C. ஓகேவா? அப்போ பி ஈக்குவல் டு என்னது? 4C. சிங்கிறது எக்ஸுன்னா 4Cங்கிறது என்னது? 4x. ஓகேவா? அதேமாதிரி எக்ஸ் வந்து என்னதுன்னா 3B. ஓகேவா? 3Bங்கிறது என்னது? 4x. அப்போ இது 3ஆல் பெருக்குனா 4 3 12x. புரியுதா என்னன்ட்டு? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியினுடைய ரேஷியோ இதுதான். ஓகேவா? சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, சின்னது தான் வச்சுக்கணும், சொல்லாதது தான் வச்சுக்கணும். அதனால் சி ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இப்போ பி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சி மாதிரி 4 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சி வந்து எக்ஸுன்னா அதை 4ஆல் பெருக்குனா 4 மடங்கு, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து ஏ வந்து எப்படி சொல்லுனாங்க? பி மாதிரி 3 மடங்கு இருக்கிறாங்க. பிங்கிறது எவ்வளோ? 4x. அப்போ அதை 3ஆல் பெருக்குனா என்னது? 4 3 12x. புரியுதா? அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க. எவ்வளவு? 680 ரூபா. ஓகேவா? இந்த 680 ரூபாய் வாங்குகிறாங்க. எவ்வளோ? 3 பேரும் சேர்ந்து. அப்போ 12x ப்ளஸ் 4x ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா? இவங்க 3 பேரும் சேர்த்து 600 வாங்குகிறாங்க. ஓகே. இவங்க 3 பேரும் சேர்ந்தால் முதல்ல எவ்வளவு? 17x ஈக்குவல் டு 680. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 680 டிவைடட் பை 17. அடிக்கலாமா? ஒரு 17 17, 4 17 28, 4 17 28, இந்த 0 அப்படியே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 40. இந்த எக்ஸுங்கிறது முதல்ல யார்? இந்த எக்ஸுங்கிறது முதல்ல யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான். அப்போ இந்த சியோட வேல்யூ என்னது? 40 ரூபா. ஓகேவா? சிங்கிறது கடைசியாக தானே இருக்கும். கடைசியாக 40 ரூபா எங்கே இருக்குது? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ பி அல்லது டி தான் ஆன்சரு. இதுவும் கிடையாது.
ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது 40, இங்கே 40 போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 16 160. ஓகேவா. அப்போ சியோட மதிப்பு என்னது, சியோட மதிப்பு 40, பியோட மதிப்பு என்னது 160. ஓகேவா, 160. இங்கே இதில் போட்டோமா, இந்த எக்ஸோட மதிப்பு 40 இங்கே போட்டோமா, 4 16 160 ஆச்சு. ஓகேவா. இப்போ ஏவோட மதிப்பு என்ன, எக்ஸோட மதிப்பு 40 இங்கே போடுங்க. 12 நாங்கள் 48 0 480. அப்போ ஏ ஈக்குவல் டு 480. அவ்வளோதான். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 480 இருக்குது, 160 இருக்குது, 40 இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான். ஸோ இது மூணையும் கூட்டி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 680 ரூபா வந்துடும். ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான், இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலாம் கண்டிப்பாக கேளுங்க. நான் அடுத்த சம்பளம் கண்டிப்பாக நான் போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.